இன்னைக்கு செமிஃபைனல்ல நம்ம இங்கிலாந்து கூட வந்து மோத போறோம். இன்னைக்கு இங்கிலாந்து கூட மோத போறோம்னு சொன்னோனே நமக்கு கரெக்ட்டா 2 இன்சிடென்ட் தாங்க ஞாபகத்துக்கு வருது. போன T20 வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்த வீழ்த்திட்டு தான் ஃபைனலுக்கு போனோம். அது மாரி இன்னைக்கு வின் பண்ண போறோமா? இல்ல அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்ல நம்ம இங்கிலாந்து கூட செமிஃபைனல்ல 10 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப மோசமா வந்து தோத்தோம். இதுவும் அப்பப்போ ஞாபகத்துக்கு வருதுங்க. அதனால இந்த 2 மேட்ச்ல எந்த மேட்ச் மாரி ஆகப்போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்றதாங்க நல்லது. ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா டியூ ஃபேக்டர்லாம் வந்து இருக்கிறனால செகண்ட் பேட்டிங் பண்றது தானே நல்லது, அப்பதானே வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா என்னதான் டியூவெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா நல்லது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வான்கடே ஸ்டேடியத்துல ஒரு 220 ரன்னுக்கு மேல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டார்கெட்டை வச்சு ஈஸியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அவங்க 200 ரன்னுக்கு மேல எடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க. ஏன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த மேட்சே பார்த்தோம். அவங்க 195 ரன் வந்து எடுத்தாங்க. அந்த டார்கெட்டை நம்ம சேஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பயம் வந்துச்சு. எப்படியோ சஞ்சு சாம்சன் ப்ரெஷரே இல்லாம நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தனால மட்டும்தான் அந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். அதனால இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தா ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியன் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டீமும் நல்லா செட் ஆயிடுச்சுங்க. கூட டாப் ஆர்டர் பஞ்சாயத்து வந்து இருந்துச்சு. இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வந்தனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால பேட்டிங்லையும் நம்மளோட டீம் வந்து செட் ஆயிடுச்சு. பவுலிங்கில் சொல்லவே வேணாம், நம்மளோட பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலாந்தோட அக்ரஸிவ் பேட்டிங்ஸ் விசஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படி தாங்க வந்து இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் இங்கிலாந்தோட பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. நம்ம இந்தியா இங்கிலாந்தை ஈஸியாக வீழ்த்தணும் அப்படின்னா பிலிப் சால்ட் பட்லர் இவங்களோட விக்கெட்டை ரொம்ப ஏர்லியாக வந்து எடுக்கணுங்க. இவங்களை ஆட விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த விக்கெட் எடுத்தது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டையும் ரொம்ப வேகமாகவே வந்து எடுக்கணும். இந்த 3 விக்கெட்டை ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலாந்தை ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இவங்களை அடிக்க விட்டாதான் நமக்கு ரொம்ப சிரமமாக வந்து போயிடும். அதே மாதிரி நம்மளும் பேட்டிங்கில் ரொம்ப கவனமாக வந்து விளையாடணும். சும்மா வந்து பவர் பிளேயில் ஈஸியாக விக்கெட்டை விட்டு கொடுக்குற மாதிரி விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்தியா பண்ணால் போதும், ஈஸியாக இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிடலாம். ஆனால் நேற்று மேட்சை பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு தாங்க வந்திருக்கு. T20ல எதையுமே சொல்ல முடியாது. நேற்று நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம், எப்போ சவுத் ஆப்பிரிக்கா இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்சை கூட தோக்கலை, நியூசிலாந்தே ஆல்ரெடி வீழ்த்திட்டாங்க, அப்படி இருக்கும்போது தோப்பாங்களா? ஈஸியாக வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நேற்று மேட்ச்சில் பாருங்கள், நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வீழ்த்திட்டாங்க. அதனால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.